முருகா சரணம் சண்முகா சரணம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோப் கொடுக்குற விதத்தில் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் வந்து நல்லா வந்து ரீச் ஆகும். ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோஸ் வந்து அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன டாபிக்னு வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ திருப்புகளில் உங்களுக்கு வந்து லைஃப்பில் முருகரால் ஏதாவது ஒரு மிராக்கல்ஸ் நடந்துருந்துச்சுன்னா அதை நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வேல்மாறல் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஸ்டர், நான் வந்து உங்கள் சேனல் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய சேனல் பார்த்துட்டு தான் நான் வேல்மாறல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு நிறைய ஹோப் கொடுக்குற விதத்தில் அந்த சேனல் இருந்துச்சுனால நான் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து எனக்கு 48 நாள் பூஜை நான் நிறைவு பண்ணிட்டேன் சிஸ்டர். ஆனால் எனக்கு வந்து இன்னும் அந்த வேண்டுதல் நிறைவேறலை, இருந்தாலும் ஒரு மிராக்கல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போன மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. சில பேர் வந்து திடமாக வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த சுச்சுவேஷன், அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட்ருவாங்க. நிறைய பேர் எனக்கு இது கமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் நான் வந்து சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு, என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை நான் சாப்பிட்டுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக சொல்லணுன்னா 48 நாள் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அப்படி உங்களால் தவிர்க்க முடியாமல் அன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு நெகட்டிவாகவும் வந்து நான் சொல்கிறதுக்கும் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நான் சாப்பிட்டுட்டேன், நான் முடியல அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டும் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்ல, ஐயோ வேல்மாறல் பூஜை பண்ணால் நம்ம 48 நாள் சாப்பிடக்கூடாதே, நம்ம சாப்பிட்டுட்டோமே, நமக்கு வேண்டுதல் நிறைவேறாமல் போயிடுமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். முருகர் நம்ம பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஆனால் அதுக்கும் வந்து அவர் பதில் சொல்லியிருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு 10 நாள் வந்து பீரியட்ஸ் வேற ஆயிருக்கு, நடுவில் தடங்கள் வேற வந்திருக்கு, நிறைய தடங்கள் வந்துச்சு சிஸ்டர். ஆனாலும் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ 48 நாள் வந்து நான் முடிய போகுது, அப்போ வந்து நான் விளக்கேற்றிட்டு நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சடனாக வந்து முருகரோட ஃபோட்டோவில் வந்து ஒரு வேல் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த நான் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடில் கொடுக்குறேன் பாருங்களேன். அதில் பாருங்கள், அந்த குழந்தை முருகர் தான் அவங்க வச்சுருக்காங்க, கையில் ஒரு வேல் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி விசிபலாக இன்னொரு வேல் வந்து தெரியுது. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேல்மாறல் வந்து படிச்சுட்ருக்கேன், நடுவில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துருச்சு, பூஜையை ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் சுவாமி வந்து அவருடைய பூஜையை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த வேல் வந்து தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும், நான் வந்து இது பண்ணேன் அது பண்ணேன், எனக்கு வந்து அது நடக்கலைன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் 48 நாள் வந்து அவருக்காக உறுதியாக திடமாக இருந்து நீங்கள் பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவர் வந்து இருக்கேன், உன் பூஜையை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க கண்டிப்பாக காட்சி கொடுப்பாங்க. இல்லை யார் மூலமாவது உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. 48 நாள் நான் பூஜை பண்ணேன், ஆனால் நடுவில் நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டேன், அதனால் எனக்கு வந்து முருகருடைய அருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசனையில் கஷ்டங்கள் தாண்டி நான் அந்த பூஜையை முடிச்சிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து முருகர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. அப்போ முருகன் வந்து எவ்வளோ வந்து கருணையான குணமுடையவர். நம்ம தெரிஞ்சியோ இல்லை தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாலோ அதை நினச்சி நம்ம மனசார வந்து மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவர் மன்னிச்சிருவாருங்க. அதே மாதிரி நம்ம கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து நிறைய சிம்டம்ஸ் காட்டுவார். இது நான் பர்சனலாகவே நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது மாதிரியும் அந்த சிஸ்டர் வந்து இது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது சிஸ்டர், லைட்டாக தான் தெரிஞ்சுது, அடுத்த நாள் பார்க்கும்போது நல்லா இன்னொரு பக்கமும் தெரிஞ்சுது, 2 வேல் எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சரி முருகர் நம்ம பூஜையை ஏற்றுக்கிட்டாரு, அதுவே போதும், அவர் நமக்கு எப்போ வேண்டுதல் நிறைவேற்றுறாரோ நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதை வந்து
அவங்க வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நமக்கே வந்து சொல்லியிருக்காங்க. "சரி சிஸ்டர், நான் வந்து இத வந்து யூடியூப்ல போடட்டுமான்னு" அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்க வந்து "கண்டிப்பா போடுங்க சிஸ்டர். இத பார்த்து நெறைய பேருக்கு வந்து ஹோப் கிடைக்கும்ல" அப்படின்னு சொன்னாங்களா. அதனால தான் சரி கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வேல்மாறல் பூஜை வந்து பண்ணிட்டுருக்கீங்க, கன்டின்யூ பண்ணிட்டுருக்கீங்க, முடியப்போகுது அப்படின்னாலும் உங்க வேண்டுதல் நிறைவேறுதோ நிறைவேறலையோ மனசார நீங்க நம்பி அவரை கும்பிட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்க வேண்டுதல் வந்து நிறைவேறும். அதுக்கு உண்டான காலத்தை சீக்கிரமா அவர் கொண்டு வந்துருவாரு. உங்களுக்கு எப்பவோ நடக்க வேண்டிய விஷயம் இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அது சீக்கிரமா உங்ககிட்ட வந்துருங்க. நீங்க நம்பிக்கையா பண்ணுங்க. நீங்க நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அதுவும் முருகர் மேல நம்பிக்கை இல்லாம தயவு செய்து நீங்க எதையுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்புங்க. அவர் வந்து உண்மையா உங்களுக்கு வந்து நிகழ்த்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் நீங்க பூஜை பண்ண போறீங்க அப்படின்னாலும் தாராளமா பண்ணுங்க. இத பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. அதே மாதிரி நான்வெஜ் வந்து கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. நீங்க ஒரு இடத்துக்கு வெளியூருக்கு போறீங்க. அப்ப வந்து நான் வேல்மாறல் அங்க போய் பூஜை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் தாராளமா பண்ணலாங்க. நீங்க எங்க இருந்து உட்கார்ந்து நீங்க வந்து மனசார வந்து வேல்மாறல் பூஜை பண்ணாலும் போதும். நான் இருக்கிற இடத்துல நான் பஸ்ல டிராவல் பண்ணியிருக்கனாலும் தாராளமா நீங்க பண்ணுங்க. அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மனசார அவர ஆத்மார்த்தமா அவர நினைச்சிட்டு நீங்க பூஜை பண்ணுங்க. அதுவே போதுங்க. ஏன்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு. தீப சுடரில் இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். அது நம்ம வீட்ல இருக்கும்போது பூஜை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பண்ணிட்டு நம்ம வேல்மாறல் படிக்கலாம். அப்படி முடியாத சூழ்நிலையில நீங்க தாராளமா வந்து எங்க உங்களால முடியுதோ நீங்க படிங்க. ஆனா மாதவிடாய் டைம்ல படிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காது கொடுத்து கேளுங்க. பூஜை அறையில போய் பூஜை பண்ண தேவையில்லை. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற எதுவுமே நீங்க ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா புது புதுசா இந்த மாதிரிலாம் டவுட் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிதான் மனுஷனோட இயல்பு. ஆனாலும் இது மாதிரிலாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இதுதான் ரூல்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் வேறு எதையுமே திங்க் பண்ணாதீங்க. இறந்தவங்க வீட்டுக்கு போகலாமா, ரிலேஷன் டெத்துக்கு போகலாமா, போயிட்டு வந்து பூஜை பண்ணலாமாலாம் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. முக்கியமான ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வேல்மாறல் மட்டும் இல்லைங்க, திருப்புகழும் வந்து நம்ம சேனலில் நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது ஒரு 5-6 வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருப்பேங்க. இது வந்து நான் வந்து படித்து நான் வந்து அதில் மிராக்கல்ஸ் நடந்தது கூட சொல்லியிருப்பேன். ஸோ நான் படித்து நான் என்ன செஞ்சிட்ருக்கனோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்புகழ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம். முருகர் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான கடவுள் தானே. இவங்களுக்கு தான் அது கும்பிடணும், அவங்க தான் கும்பிடணும்லாம் அப்படிலாம் கிடையாது. அவருடைய விஷயங்களை எல்லாருமே சொல்லலாம். யாராலலாம் சொல்ல முடியுமோ எல்லாரும் சொல்லலாம். முருகனுடைய அருள் இருக்கவங்க எல்லாருமே சொல்லலாங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து பிடித்திருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பிடிக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.